ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு சமையல் அனுபவ சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 6 பயனுள்ள வீட்டு குறிப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தவறாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பூரி மாவு, சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சா சாஃப்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு வேற ஒன்றும் இல்லைங்க. நல்லா சுடு தண்ணி நம்ம அடுப்புல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவுல நம்ம ஏற்கனவே உப்பு, எண்ணெய் எது சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மாவு பிசையறதுக்கு இந்த சுடு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சோம்னா, நம்ம சுடு தண்ணி ஊத்துறதுனால கையால் பிசைய முடியாது. அதனால ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை ஒரு கரண்டி பின்பக்கமோ வச்சு முதல்ல பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம திருப்பி எடுத்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிசையச்ச நமக்கு பூரியும் சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நீங்க காலையிலேயே பண்ணி வச்சா கூட இந்த சாஃப்ட்னஸ் ஈவினிங் வரைக்கும் நீங்க வச்சிருந்தாலும் அதே சாஃப்ட்னஸ் மெயின்டைன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம ஒரு கீரை கிளீன் எப்படி சீக்கிரமா பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ இன்னைக்கு ஒரு அவசர ஒரு உலகத்துல நம்ம இதை ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சில கீரைகள் நம்ம ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். சிறுகீரை, முளைக்கீரை, அதே மாதிரி பாலக்கீரை, அது மாதிரிலாம் கிளீன் பண்ணலாம். இந்த கீரை வாங்குறதுலயும் ஒரு டிப் இருக்கு. இந்த மாதிரி ஓட்டைகளோட இருக்கிறத கீரையை பார்த்தீங்கன்னா தயவு செய்து விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஓட்டையா இருக்கிற கீரையில பெஸ்டிசைட்ஸ் எதுவும் மருந்துலாம் அடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதனால எந்த பாதகமும் இல்லை. நம்ம நல்லா அலசிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கீரை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. இது நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கீரை ஈஸியா எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். இப்போ அடியில் நமக்கு நார் கட்டியிருப்பாங்க அந்த வேர் பகுதியில், அதுலேருந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இதுக்கு இந்த சிறுகீரை, முளைக்கீரை, இந்த மாதிரி கீரைகளை நம்ம அவசரமாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி கீரை அவசரமாக நம்ம சமைக்கணும்னா ஒரு 5 நிமிஷத்தில் போதும். பாருங்க, அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. கீழே பழுத்த கீரை, புல், அந்த மாதிரி இதை மட்டும் எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளலாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கீரை கிளீனிங். அதனால ஒரு அவசரத்துக்கு நம்ம செய்யணும். ஒரு ஒர்க்கிங் உமன், நம்ம வேலைக்கு போறோம், அதுக்கு முன்ன ஒரு கீரை செஞ்சாகணும் அப்படிங்கிற நேரத்துல இந்த மாதிரி கீரையை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது கீரை டேஸ்டியா நம்ம செய்யணும்னா அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கீரை ரொம்ப டேஸ்டியா வரும். சர்க்கரை சேர்க்கறதுனால ரொம்ப இனிப்பு அப்படிலாம் வராது. ஆனால் டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். சாதாரணமாக நீங்கள் சேர்க்குற வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அது கூட இந்த 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கீரை டேஸ்டியாக வரும். பாவக்காய் பொதுவாகவே நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அதோடைய கசப்பு தன்மைக்காக. இந்த மாதிரி பாவக்காவை நம்ம கசப்பு தன்மையை குறைச்சி எப்படி நம்ம வதக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சேர்க்கணும் அந்த புளி தண்ணி. அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கணும். அப்படின்னா அந்த புளி தண்ணி அந்த கசப்பு தன்மையை நம்ம குறைச்சி காட்டிடும். அப்போ நமக்கு பாவக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கசப்பா தெரியாது, ரொம்ப டேஸ்டியா நல்லா வரும். இந்த டிப்பு ஒரு நல்ல டிப்பு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவா பென் ஸ்டாண்ட்ல நம்ம பென் போடச்ச நமக்கு மேல் பக்கமா நிறுத்தினாப்புல போட்டுருவோம், நிப்பு மேல் பக்கம் வர்ற மாதிரி. இப்போ அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பெண்ணை எடுத்து நம்ம அவசரத்துக்கு எப்போது எழுதுற நேரம் நமக்கு எழுதாது. அப்போ ஸ்ட்ரக் ஆகும், இங்க் வராது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நிப்பு கீழ் பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம பென் ஸ்டாண்டுக்குள்ளே போடணும். அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா இங்கு கீழ் பக்கமாகவே இருக்கும், அந்த நிப்பு பக்கமாகவே இருக்கும். நம்ம எப்போ எடுத்து எழுதுனாலும் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்தது நமக்கு ஒரு கார்டன் டிப்பு தான். இந்த மாதிரி நம்ம விதைகள் போடச்ச நமக்கு அதுக்கப்புறம் நம்ம போட்டுட்டு கொஞ்ச நாள் ஆனவுடனே நமக்கு என்ன தொட்டியில என்ன விதை போட்டிருக்கோங்கிறது தெரியாது. எப்போ போட்டோன்ற டைமும் மறந்து போயிடும். இன்னும் முளைக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேஸ்டா யூஸ் அண்ட் த்ரோவா போற நம்ம டீஸ்பூன்ஸ், இந்த மாதிரி வரும் பிளாஸ்டிக் ஸ்பூன், மர ஸ்பூன், இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுல நம்ம ஒரு மார்க்கர் பென்ல டேட் அண்ட் அந்த என்ன விதை நம்ம எந்த தொட்டியில போட்டிருக்கோமோ அதை இந்த மாதிரி எழுதி நம்ம அதில் ஊனி விட்டுட்டோம் அப்படின்னா
எப்போனாலும் நமக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக நம்ம தெரியும் எந்த தொட்டியில் நம்ம என்ன விதை போட்டிருக்கோம், என்ன டேட்டில் போட்டோம், எல்லாம் ஈஸியாக நம்ம பார்த்துக்க முடியும். இதே மாதிரி வேறு நல்ல பயனுள்ள தகவல்களோட வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.